Hi guys, I'm Rajkumar. I am freelancer. Today videos நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா AdSense ல இருந்து நம்மளால earnings சம்பாதிக்க முடியுமா? ஓகேங்களா? இது வந்து நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா உண்மைக்குமே நான் கொடுக்குற ரிப்போர்ட் வந்து ஃபேக்கா ஒரிஜினல்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. கடைசியாக போட்ட வீடியோ கூட ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு. நானும் வந்து 9 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன், பட் என்னால் 1 மந்த் கூட $1000 ரீச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போட்டிருக்காரு. சரிங்களா? பட் ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் 9 இயர்ஸ் ஒர்க் பண்ணுங்க, ஒர்க் பண்ணாமல் போங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கண்டென்ட் டார்கெட் பண்ணுறோம், நம்ம வெப்சைட்டுக்கு எவ்வளோ பேக்லிங்க் இருக்குது, நம்ம வெப்சைட்டுக்கு எவ்வளோ யூசர் ஃபார் டேவுக்கு வராங்கன்றதை நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? இது எதுவுமே தெரியாமல் இது பாசிபிளே கிடையாது, இது ஃபேக்கான ரிப்போர்ட் அப்படின்னா, இது வரைக்கும் ஆட்சன்ஸில் கிட்டத்தட்ட நான் 3 இயர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். அதாவது இன்னைக்கு இவ்வளோ ரெவன்யூ வருது அப்படின்றது எந்த ஒரு யூடியூப் சேனலில் யாரும் ஓப்பனாக சொல்லவும் மாட்டாங்க. ஆட்சன்ஸில் இந்த அளவுக்கு ரெவன்யூ வரும்ன்றது அவங்களும் யாரும் ரிப்போர்ட்டு ஷேர் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? மோர் தென் தமிழ் வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள், 850 வீடியோஸ்க்கு மேலே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆட்சன்ஸ் பற்றி. $1 அதாவது 0.01 சென்ஸில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஃபார் மந்த்துக்கு $1500 வரைக்கும் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ வருன்றது நான் வீடியோ கொடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட. அதாவது ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியாது. சரிங்களா? பட் ஆனால் எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, போய் செக் பண்ணிப்பார், என் சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸும் செக் பண்ணிப்பார். கிட்டத்தட்ட நான் ஃபஸ்ட்டு எப்போ ஆரம்பித்தேன் அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் சேனல் இருக்கிற எல்லா வீடியோஸும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஓல்டு வீடியோஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இன்னைக்கு இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். ஒர்க்கே நான் பண்ண மாட்டேன், ஆனால் அப்படியும் எனக்கு ரெவன்யூ வேணும் அப்படின்னு சொன்னால் அது எந்த விதத்துலையும் ஏற்றுக்க முடியாது இல்லையா? ஸோ மோர் தென் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் இந்த ரிப்போர்ட் பார்க்குறீங்க அப்படின்னா இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. இந்த எந்த கண்டென்ட் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணால் நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும், வருமா வராதான்றது A to Z எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம ஷேர் பண்ணிவிடுவோம். பட் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இருந்தால் போதாது, நம்ம என்ன கண்டென்ட் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணால் ரெவன்யூ வருன்றது தெரிஞ்சுக்குங்க. பட் அதுக்குன்னு கண்டென்ட் மட்டும் போட்டால் போதாது, ரேங்கிங்ன்றது ஒன்று இருக்குது. அது இல்லாமல் எதில் எப்படி ஒர்க் பண்ணால் ரெவன்யூ அதிகமாக கிடைக்கின்றது புரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் பிளாகர் இருக்குது, தென் வேர்ட் ப்ரெஸ் இருக்குது. ஏன் நம்ம வேர்ட் ப்ரெஸ் பக்கம் வரோம், பிளாகர்லேயே ஒர்க் பண்ணிட்டு போயிடலாமே, அதில் வர ரெவன்யூ மட்டும் ஏன் வேர்ட் ப்ரெஸ் வருதுன்னு சொல்லி கேட்டால் எக்ஸ்ட்ரா மோர் தென் ஆப்ஷன்ஸ் வேணுன்றதால தான் நமக்கு நம்ம வெப்சைட் நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணுறதுக்காக தான். இது போல் நிறைய ரீசன் சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லையா? ஸோ நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்கும் யூசர் ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக மட்டும்தான் வேர்ட் ப்ரெஸ்க்கு வரும். ஓகேங்களா? ஆனால் பிளாகர் எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது, எல்லாமே அதுலேயும் ஆர்டிக்கல் போடலாம், அதுலேயும் பப்ளிஷ் பண்ணலாம், அதுலேயும் மானிட்டேஷன் எலிஜிபிள் இருக்குது. ஏன் அதில் யாரும் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா தென் யூசர் ஃப்ரீயாக இருக்காது. புரியுதுங்களா? அப்போ அதுக்கே ஒரு சாய்ஸ் இருக்கும்போது ஏன் ரெவன்யூக்காக மட்டும் நீங்கள் என் மந்த்துக்கு வந்து $1000 ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் 9 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அதெல்லாம் எப்படி நண்பா? அதாவது ஒவ்வொரு பர்சனும் வந்து அவங்களுடைய மெமரி தென் அவங்களுடைய என்ன ஸ்கில் இருக்கோ அதை பொறுத்த ரெவன்யூ பார்த்துட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? பார்க்காம யாருமே கிடையாது. நானாச்சும் ஜஸ்ட்டு வந்து அமௌண்ட்டு கொஞ்சமாக தான் காமிச்சிட்டு இருக்கேன். ஒரு சிலர்லாம் ஃபார் மந்த்துக்கே 30 lakhsக்கு மேலே டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க ஆட்சன்ஸில். என்னோட எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் எல்லாம் அவங்களாம் வந்து எனக்கு இந்த டொமைனில் எவ்வளோ பேர் இல்லை. அதாவது நீ ஆக்சுவலி இன்னொரு ஓப்பனாக ஒரு உண்மை சொல்லவா, நீங்கள் என்ன ஒரு கீவேர்ட்ஸ் போட்டு தேடுங்க, அந்த கீவேர்ட்ஸில் ஒரு டாப் 10க்குள்ளே கூகுளாக ரிசல்ட் வரும் இல்லையா? அந்த ரிசல்ட் இருக்கிற டொமைனுக்கான ஏஜ் செக் பண்ணுங்கள். ஏஜ் செக் பண்ணிட்டு அந்த வெப்சைட்டுக்கு எவ்வளோ பேக்லிங்க் இருக்குது, ஃபார் மந்த்துக்கு அந்த வெப்சைட்டுக்குலாம் எவ்வளோ பேர் உள்ளே போகிறாங்க அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஃபார் மந்த்துக்கு எந்த வெப்சைட்டுக்கு எடுத்தாலும் 2 மில்லியன் 1 மில்லியன் யூசர் போவாங்க. அப்போது அவங்க வெப்சைட்டுக்குலாம் ரெவன்யூ வரவே வராதா? நல்லா யோசிக்கணும்ல. ஸோ அவங்களுக்கு வரணும் போது ஏன் தமிழில் நாம் ஒரு யூடியூப் சேனல் நடத்தி நான் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு மட்டும் ஏன் வராதுன்னு அந்த இடத்த கேட்க வரேன். புரியுதுங்களா? ஆக்சுவலி ஏன் ஸ்டார்டிங்கே நான் இப்படி பேசுகிறேன் அப்படின்னா, கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் இவர் கொடுக்குற ரிப்போர்ட்டு ஃபேக்கான ரிப்போர்ட்டுன்னு சொன்னால் அப்போ எக்ஸ்பெரிமெண்ட் இவ்வளோ நாள் நான் பண்ணுறோம் பைத்தியக்காரனா? நல்லா யோசிக்கணும் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து நான் கொடுக்குற ரிப்போர்ட்டு வேணும்னா பாரு, வேணான்னா இப்போவே இந்த வீடியோ கட் பண்ணிட்டு போயிடு. புரியுதுங்களா? நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் மறுபடியும் சொல்கிறேன், 100% ஒரிஜினல் ரிப்போர்ட் மட்டும் தான் நம்ம கொடுப்போம். புரியுதுங்களா? சரி, நம்ம டாபிக்குள்ளே வந்துடலாம். தென் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஹட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தேன் அப்படின்னா சாரி. சரியா? இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒவ்வொரு யூஸருக்கும் ஒவ்வொரு ஃப்ரீலான்சருக்கும் யாருக்குமே வந்து அவங்களோட ஃபேஷன் ஒன்று இருக்கும். அது போல தான் எனக்கு வந்து நான் கற்றுக்கிட்டது எல்லாமே ஓப்பனாக சொல்கிறேன். ஆட்சன்ஸில் ஒர்க் பண்ணால் ரெவன்யூ வருமானா வரும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ எந்த கண்டென்ட் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே A to Z டே டு டே நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இப்போது ஆக்சுவலி இப்போ நான் மட்டும்தான் வெப்சைட் வச்சுருக்கேன்னா, தமிழ்நாட்டில் வேறு யாருமே வெப்சைட் வச்சிடலையா? நீங்கள் நல்லா யோசிக்கணும்ல. ஸோ வெப்சைட்ன்றது கொஞ்சம் நம்ம வந்து எப்படி சொல்கிறது, வீடியோ கிரியேட் பண்ணுறது கூட ஈஸி. ஓகேங்களா? நமக்கு என்ன கான்செப்ட் நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம், அதை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம். ஆனால் வெப்சைட்ன்றது எப்படி தெரியுமா? படிக்கணும். சரிங்களா? படித்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக அதை விட பெஸ்ட்டாக எப்படி எழுதலாம். புரியுதுங்களா?
அப்படின்ற மாதிரி எழுதணும். அதுதான் அங்கே பிரச்சனையே, மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. எஃபெக்ட் போட நீ ரெடினா உனக்கு ரெவன்யூ வரும், அதுக்கு கேரண்டி கொடுக்க நான் ரெடி. ஓகேவா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே ஏர்னிங் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $41.32 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் எஸ்டர்டே நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $188.13 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $435.13 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்த்தில் டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா $486.34 வந்து கிடச்சிருக்கு. பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா $7.30 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். டுடே ஒரே நாளில் எப்படி ப்ரோ உங்களுக்கு மட்டும் $40 வருது, $20, $30, $100, $1000 கூட வருது, பட் அது எப்படி பாசிபிள், எப்படி என்ன மெத்தடை ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ரீசன் இருக்குது. தென் இப்போ $41 ஃபார் டேவுக்கு வருது இல்லை, $41 அது வந்ததுக்கு அது ஏன் வந்திருக்கு, எதுக்காக வந்திருக்கு, டீட்டெயில்டாக பார்த்துருமா? தென் பிகினர்ஸ் வந்து இதுக்கு மேலே நல்லா டீப்பாக வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரியா? சரி, இப்போ $41.32 ஃபார் டேவுக்கு வந்திருக்குல்ல, அது கரெக்டாக திஸ் மந்தில் பாருங்கள் $486.34 இது கூட ஆட் ஆகி காமிச்சிட்ருக்குது. புரியுதுங்களா? ஸோ இதுலேருந்து உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, டுடே டாலர் $1 வந்தாலும் சரி, $10 வந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு $1000 வந்தாலும் சரி, அது எல்லாமே திஸ் மந்தில் ஆட் ஆகி தான் காட்டும் எப்பவுமே. ஏன்னா கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 1 ஹவருக்கு ஒரு டைம் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? நமக்கு எவ்வளோ யூசர்ஸ் வராங்க, எவ்வளோ கிளிக் நடக்குது, எவ்வளோ பேஜ் ஆர்பிஎம் இருக்குது, எவ்வளோ கிளிக்கு நடந்திருக்கு, எந்த கண்டென்ட் சொல்லிட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த விதத்தில் டுடே டாலர் நமக்கு $1 வந்தாலும் சரி, $10 வந்தாலும் சரி, எல்லாமே திஸ் மந்தில் ஆட் ஆகி காட்டுன்றது யாரும் மறந்துடாதீங்க. சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து எல்லாமே திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே மந்த் எண்டில் தான் ஆட் ஆகும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. டுடே டாலர் எவ்வளோ வந்தாலுமே நமக்கு திஸ் மந்தில் ஆட் ஆகி காமிச்சிடும். புரியுதா? சரி, இப்போ டுடே டாலர் வந்திருக்குல்ல, அப்போ எஸ்டர்டேன்னு இருக்குல்ல அந்த அமௌண்ட் என்ன, இப்போ டுடேவில் வந்து கரெக்டாக நைட்டு 12:05 இந்த பேஜ் நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் அப்படின்னா டுடேவில் இப்போ $50 வந்துடுச்சு அப்படின்னா அது அப்படியே எஸ்டர்டேக்கு மூவ் ஆகிடும். சரியா? அப்போ டுடேவில் இருக்கக்கூடிய செக்ஷன் வந்து 00 ஆகிடும். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி எப்போயும் 1 இயருக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 80லேருந்து 120 வீடியோஸ் முன்னாடி அப்லோட் பண்ணிட்டேன். எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு நைட்டு 11:40 ஆரம்பிச்சு 1 இயருக்கு மேலே நான் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். போயிட்டு ஓல்டு வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். சரியா? அப்போ உங்களுக்கு புரியும். என்னோட வெப்சைட் வந்து MrFlow.com கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஒன் டைம் சைடை போய் விசிட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணணும், எந்த ஆட் வைக்கணும், ஆட்டோ ஆட்ஸா மேனுவல் ஆட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும். புரியுதுங்களா? ஏன்னா இதில் வந்து என்னால் காட்ட முடியாத சுச்சுவேஷன். ரீசன் என்ன அப்படின்னா டொமைன் நேம் காமிச்சு அப்படின்னா எனக்கு ஆகாதவங்க வேணும்னே என்னோட வெப்சைட்டில் போய்ட்டு VPN யூஸ் பண்ணி ஆட் கிளிக் பண்ணுறது, ப்ராக்ஸி யூஸ் பண்ணி ஆட் கிளிக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்வாலிட் கிளிக்கில் என்னுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகிறது அந்தமாரி ரேஞ்சு கொண்டு போய் விட்டுறாங்க. ஸோ என்னால் டொமைன் நேம் காட்ட முடியாதால தான் நம்ம சிங்கிள் ஸ்க்ரீனில் பேசிகிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? சரி, இப்போது டுடே டாலர் வந்து எஸ்டேக்கு வந்துடுச்சு நைட்டு 12 மணிக்கு மேலே ஆடுவோன்னே. அப்போ அந்தமாரி தான் எஸ்டேவில் $188.13 இருக்குல்ல, இப்போது அது வந்து எஸ்டேல இருக்குது அப்படின்னா அப்போ எஸ்டேல இருக்கக்கூடிய அமௌண்ட் எங்கே போகும் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கும். அது வந்து லாஸ்ட் 7 டேஸ் கூட போய் ஆட் ஆகணும்பா. அப்போது $435.13 வந்து இருக்கு இல்லையா, அப்போ அந்த $435.13 கூட இந்த $188 வந்து ப்ளஸ் பண்ணி காட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவுமே காட்டாது. ஏன்னா அது லாஸ்ட் 7 டேஸ்க்கான ரிப்போர்ட் இல்லையா. இது வந்து எப்பவுமே எஸ்டேவும் லாஸ்ட் 7 டேஸும் கணக்கில் எடுத்துக்கவே கூடாது. நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதாவது நீங்கள் வந்து டே டு டேட்டில் கணக்கு எடுக்கிறீங்க அப்படின்னும் போது மந்த் எண்டில் வந்து அமௌண்ட் அதிகமாக கணக்கில் போகும், சில டைமில் கம்மியாக வரும். அது வேலைக்கே ஆகாது. ஏன்னா லாஸ்ட் 7 டேஸில் இப்போ இன்றைக்கி டே 1ன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. அப்போது இன்றைக்கி 1 இதில் 7 நாள் ரிப்போர்ட் இருக்குது அப்படின்னா அப்போ இதுக்கு முன்னாடி 6 நாள் எதில் எடுத்துக்கணும், அது லாஸ்ட் மந்த்து. புரியுதுங்களா? அப்படி கணக்கில் எடுக்கும்போது உங்களுக்கு கணக்கு தப்பாக தான் வரும். ஆனால் திஸ் மந்தில் மட்டும் அமௌண்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லி கால்குலேட் பண்ணிங்கன்னா அதுதான் சொல்கிறேன், கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க. நீங்கள் எப்பவுமே எஸ்டேவும் லாஸ்ட் 7 டேஸும் கணக்கில் எடுத்துக்காதீங்க. சரிங்களா? சரி, இப்போ திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் எப்போ ஒரு விட்ரால் நடக்கும், பேலன்ஸில் எப்போ போய் ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கரெக்டாக 1ஆம் தேதி சரிங்களா நைட்டு ஒரு 12:05 12:10 வந்து திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாம் அந்த செக்ஷன் எல்லாமே 00 ஆகி போயிடும். புரியுதா? திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட் மொத்தம் அப்படியே என்ன ஆகும்னா பேலன்ஸில் வந்து ஆட் ஆகும். சரிங்களா? 1 டே 24 ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து பேலன்ஸில் வந்து ஆட் ஆகும். பேலன்ஸில் வந்து ஆட் ஆகும்போது இப்போ $486.34 அப்படியே பிசிறு தட்டாமல் ஒரு சென்ஸ் கூட குறையாமல் வந்துருமான்னு கேட்டால் 100% இதுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது யாராலுமே. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காக வந்துருந்தால் கேரண்டி கொடுக்கலாம். எனக்கு வந்து ஒரே கீவேர்ட்ஸ் இல்லாமல் அதாவது உங்களுக்கு சர்ச் பண்ணி உள்ளே வந்து ஆட் கிளிக் நடந்தால் இதில் கேரண்டி. எனக்கு வந்து சோஷியல் மீடியாவில் உள்ளே வராங்க, எக்ஸாம்பிள் எடுத்துக்கிற பிரிண்ட்ரெஸ்ட்டு, டெலகிராமு, யூடியூப் அந்தமாரி சம் பிளாட்ஃபார்மில் இருந்து உங்களுக்கு யூசர்ஸ் உள்ளே வந்து ஆட் கிளிக் நடக்குதுங்கும் போது
இன்வாலிட் கிளிக்குன்னு சொல்லிட்டு அமௌண்ட் மைனஸ் ஆகிறதுக்கு 85% மேலே வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஆர்கானிக்காக வர யூசர்ஸ்க்கு 100% கேரண்டி கொடுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ பேலன்ஸ் வந்து ஆட் ஆகுது அமௌண்ட் எல்லாமே அப்படின்னும் போது $100 வந்ததா அப்படின்னா நம்மளால் விட்ரால் வச்சுக்க முடியும். $100 வந்துட்டா ஆட்சன்ஸ் தரப்புலேருந்து நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதேமாதிரி நிறைய பேருக்கு விட்ரால் எப்படி நடக்கும் ப்ரோ, யூபிஐ ட்ரான்சாக்ஷனா, பேபாலா, அதுமாரி நெட் பேங்கிங்னு சொல்லி கேட்குறாங்க நிறைய பேர். பிகினர்ஸ்க்குலாம் தெரிய மாட்டேங்குது, சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஃபார் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் ஆட் பண்ணி தான் ஒன்லி பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கும். இது வந்து ஒயர் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. ஒயர் ட்ரான்ஸ்ஃபர்னால் ஷிஃப்ட் கோடுன்னு ஒன்று இருக்கும். அதாவது நம்ம எப்படி நம்ம ஒவ்வொரு பிரான்ச்சுக்கு வந்து ஐஎஃப்சி கோடுன்னு இருக்குல்ல, அதேமாரி ஷிஃப்ட் கோடுன்னு சொல்லுவாங்க. இது கண்ட்ரி டு கண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக இந்த ஷிஃப்ட் கோடு மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மோர் இன்ஃபர்மேஷன் வேணும்னா வச்சுக்கலாம், பேங்க்லேயே போய் நீங்கள் கேளுங்க, சொல்லுவாங்க அவங்களே எதுக்காக ஷிஃப்ட் கோடு இருக்குன்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து எந்த பேங்க் வேணால் வச்சுக்கலாம். இப்போ இந்தியன் பேங்க்கு, எஸ்பிஐஏ, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, அதுமாரி மோர் தென் உங்களால் எந்த பேங்க்குங்களுக்கு வந்து உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேங்க் கொடுத்துக்கலாம். ஆனால் எல்லா பேங்க்குக்குமே வந்து ஷிஃப்ட் கோடுன்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. நீங்கள் போய் பேங்க்கில் வந்து கேட்டு வாங்கிட்டு வந்து நீங்கள் வச்சுக்கணும். ஆனால் ஆட்சன்ஸ் பற்றில ஒரு $10 வந்தால் மட்டும்தான் ஐடி வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன் பண்ண முடியும். அது ரெண்டு பண்ணி முடிச்சுட்டு பிறகு தான் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து ஆட் பண்ணவே முடியும். புரியுதுங்களா? தென் இப்போது பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் ஆட் பண்ணிட்டோம். நமக்கு ஆட்சன்ஸில் வந்து ஒரு $100 இருக்குது அப்படின்னும் போது கரெக்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆக்சுவலி இதில் 50 நாள் கணக்கு வந்துடும் நம்ம ஆவரேஜ் பண்ணி. ஏன்னா மொதல் 30 நாள் வந்து திஸ் மந்தில் ஆவரேஜ் பண்ணி இப்போ $487 வந்துருச்சு. இப்போ டே இன்றைக்கி ஒன்றுனா கரெக்டாக 1ஆம் தேதியிலேருந்து என்ன ஆகுனா திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே ஜீரோ பண்ணி பேலன்ஸில் அனுப்புவாங்க. பேலன்ஸில் இருக்கிற அமௌண்ட்டு என்றைக்கு நமக்கு விட்ரால் நடக்கும் அப்படின்னா கரெக்டாக 20 நாள், எக்ஸாக்டாக 20 நாள் ஆகிடும் நம்ம பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலுக்கு, சரி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சி வைக்க. 21ஆம் தேதி நமக்கு கரெக்டாக வந்து பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டெல்லாம் 00 ஆகிட்டு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் போட்டுருவாங்க. கரெக்டாக அதுலேருந்து 5 டேஸ் 21ஆம் தேதி நமக்கு பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் 00 ஆகுது அப்படின்னா கரெக்டாக அதிலேருந்து ஒரு 3 to 4 டேஸ் நீங்கள் எந்தெந்த பிரான்ச்சில் இருக்கோ உங்கள் அக்கௌண்ட்டு அதை பொறுத்து அவங்க வந்து ரிசீவ் பண்ணி அதை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு இந்தியன் கரன்சியாக மாற்றுறதுக்கு 1 or 5 டேஸ் வரைக்கும் டைம் எடுத்துப்பாங்க. புரியுதுங்களா? 25ஆம் தேதியில் உங்களுக்கு இந்தியன் கரன்சியாக டேக்ஸ்லாம் போக உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். புரியுதுங்களா? இப்போது மேலே இருக்கிற எல்லா செக்ஷனும் ஓரளவுக்கு டீட்டெயில்டு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? சரி, இப்போ இந்த டுடே டாலர் இந்த அளவுக்கு வந்ததுக்கான ரீசன், $41 வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்றத இன்னும் டீட்டெயிலாக பார்த்துருவோம். இப்போ கீழே வந்து பாருங்கள், பேஜ் வியூஸ் அண்ட் கிளிக்ஸு. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ரூல் தான், இதில் எந்த மாற்றமும் கிடையாது. என்ன தான் உங்கள் அப்டேட் நான் இம்ப்ரெஷனுக்கு காசு கொடுக்குறோம், கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து மெயில் வந்தாலும் நமக்கு, ஆனால் இம்ப்ரெஷனுக்கு காசு வருதான்னு கேட்டாச்சுன்னா கிடையாது. சரியா? சரி, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் நண்பா, ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 விதமாக சோர்ஸ் இருக்குது. ஒன்று ஆட் மொபைல், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் மூலிமா ரெவன்யூ சம்பாதிக்க முடியும். அது ஆட் மொபைல். அது வந்து இம்ப்ரெஷன் இசிபிஎம் கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க நம்ம வெப்சைட். அதாவது நம்ம அப்ளிகேஷன்ஸில் ஆட்ஸ்லாம் வருது இல்லை, அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு ரெவன்யூ வருமானா கிடையாது. அது வந்து அந்த விளம்பரம் பார்த்தாலே போதும் காசு வரும். சரிங்களா? தென் ஆட்சன்ஸு ஃபஸ்ட்டு பார்த்தது ஆட் மப்பு, இது ஆட்சன்ஸு. இப்போ ஆட்சன்ஸோடைய டேஷ்போர்டு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஆடு கிளிக்கு நடந்தால் தான் ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும். உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு நாளைக்கு 1000 பேர் வந்தாலும் சரி, 10,000 பேர் வந்தாலும் சரி, 1,00,000 பேர் வந்தாலும் கூட சரி. சரிங்களா? இம்ப்ரெஷனுக்கு அந்த அளவுக்கு ரெவன்யூ கிடைக்காது. ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக 1 மந்த்துக்கு முன்னாடி நாங்கள் இம்ப்ரெஷனுக்கு அமௌண்ட் கொடுக்க போகிறோன்னு சொன்னாங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல. ஆடுகளுக்கு நடந்தால் தான் வருது, இல்லைனா வர மாட்டேங்குது. புரியுதுங்களா? சரி, அதுக்கப்புறம் இதை தாண்டி போனால் அட்வான்ஸ் லெவல்னு பார்த்தாச்சுன்னா 2 இருக்குது, ஆட் மேனேஜர் தென் ஆட்சன்ஸ் 360. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்சன்ஸில் அப்ரூவல் ஆகிருக்கணும். ஃபார் மந்த்துக்கு 1 lakh யூசர்ஸ்க்கு மேலே உங்கள் வெப்சைட்டுக்கு வராங்கன்னா மட்டும்தான் அதில் ரெவன்யூன்றது பார்க்க முடியும். அதுவுமே இம்ப்ரெஷன் கால்குலேட் பண்ணி தான் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். இப்போ நீங்கள் பார்க்கறது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஆட்சன்ஸில் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. சரிங்களா? உங்களுக்கு ஆட் மேனேஜர்லேருந்து ரெவன்யூக்கான ரிப்போர்ட்ஸ் வேணும், அது எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. வீடியோ கிரியேட் பண்ணி நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா நம்மக்கிட்ட எல்லா சர்வீஸுமே அவைலபிள் இருக்குது. தென் நம்மக்கிட்ட அதுலேயுமே நம்ம ஒர்க் பண்ணுறதால நம்மளால் டீட்டெயிலாக உங்களுக்கு என்னன்னு சொல்லி புரிய வைக்க முடியும். புரியுதா? சரி, இப்போது என்னோடய வெப்சைட்டுக்கு 410 பேர் பேஜ் யூஸ், அதாவது 410 பேஜ் யூஸ்னால் 410 பேர் என்னுடைய வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. சரியா? 410 பேர் வந்ததால் இந்த $41 வந்திருக்கான்னு கேட்டால் கிடையாது. கீழே பாருங்கள், கிளிக்ஸ்னு போட்டு எவ்வளோ இருக்குது, 13 இருக்குது. அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்கு 410 பேர் வந்திருக்காங்க. அதில் 13 பேர் தெரிஞ்சோ தெரியாமல் ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. 13 பேர் ஆடு கிளிக் பண்ணதால $41.32 வந்து கிடச்சிருக்கு. புரியுதுங்களா? ஸோ பேஜ் யூஸ்க்கு காசு வராது. ஆடு கிளிக் நடந்தால் ரெவன்யூ வரும், இல்லைனா வராது. எழுதி வச்சுக்கோங்க. சரி, இப்போ பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் வந்து எனக்கு இயர் கணக்கில் எக்ஸ்பீரியன்ஸ்
இருக்குது, எனக்கு ரெவன்யூ வரலன்னு சொன்னாலும் சரி, ஓகேவா. பேஜ் ஆர்பிஎம் சிபிசி இது ரெண்டு மட்டும் ஹையாக இல்லை உங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு ரெவன்யூன்றது ஒன்று இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கான பேஜ் ஆர்பிஎம் சிபிசி வந்து ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா சிபிசியில் 0.023 அதிகபட்சம் 0.05 இவ்வளோ தான் இருக்கும். உண்மையாக சொல்லுங்கள். அப்படி இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. சரியா? சரி, பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி இது ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம் அப்படின்னா பேஜ் ஆர்பிஎம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ரெவன்யூ நம்மளால் சம்பாதிக்க முடியும். எக்ஸாம்பிள் எடுத்துட்டா பேஜ் ஆர்பிஎம் $100.79 இருக்குது. எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டா ஒரு யூசர் வந்து ஒரு ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா நமக்கு $100.79 வந்து கிடைக்கணும். ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்குதா? ஆனால் கிடைக்கல. ரீசன் என்ன? கீழே என்ன பாருங்கள், சிபிசி எவ்வளோ இருக்குது? $3.18. அந்த $100 நமக்கு கிடைக்கிது ஒரு கிளிக்கு. ஆனால் சிபிசி எவ்வளோ இருக்குது? காஸ்ட் பர் கிளிக்கில் பார்த்தாச்சுன்னா ஆவரேஜ் ஒரு யூசர் ஒரு ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா $3.18 வந்து நமக்கு கிடைக்குது. சரிங்களா? சிபிசி ப்ரோ இந்த பேஜ் ஆர்பிஎம் ஏன் வருது, எதுக்காக வருது, சிபிசி எப்படி கால்குலேட் ஆகுது அப்படின்னா ப்ரோ அதாவது இப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இப்போது நான் கார் இன்சூரன்ஸு பைக் இன்சூரன்ஸு பேஸ் பண்ணி ஒரு ஆர்டிகல் மைக்ரோ நிச்சஸில் ஒர்க் பண்ணுறேன். என் வெப்சைட்டில் ஃபுல்லாகவே கண்ட்ரி பேஸ் பண்ண இதுவில் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு கார் ஆக்சிடென்ட் கார் இன்சூரன்ஸ்னு பார்க்கும்போது அதுக்கு சிபிசி ஆவரேஜாக $350 அதிகபட்சம் $700 வரைக்கும் இருக்குது. கண்ட்ரி பொறுத்து மாறும். சரிங்களா? சரி, அப்போது அதுக்கு சிபிசி எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ சிபிசி எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? $3.18. அப்போது நான் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ்க்கு சிபிசி எவ்வளோ இருக்குது? $350 இருக்குது. அப்போ அதுபோல் ஆர்டிக்கல் வந்து நான் கிரியேட் பண்ணி என்னோட வெப்சைட்டில் போடும்போது ஆர்கானிக்காக வந்து ஒரு ஆடு கிளிக் நடக்கும்போது அதுலேருந்து ஒரு 50% கூட கால்குலேட் ஆகாது நண்பா. இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசியுமே ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒரு டைமாக வந்து அப்டேட் ஆகும். ஸோ அந்த விதத்தில் இதுவுமே வந்து நம்ம என்ன கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த போல தான் பேஜ் ஆர்பிஎம் அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? பேஜ் ஆர்பிஎம் அதிகமாக இருந்தால் அதுக்கு தகுந்த போல் சிபிசி ஆடு கிளிக் நடக்குதுன்னு போது ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். புரியுதுங்களா? தென் இதுவுமே வந்து பர்டிகுலராக எந்த யூசர் எந்த பர்டிகுலர் ஆர்டிகளுக்கு எந்த கீவேர்ட்ஸ்க்கு வந்து அதிகமாக ஆடு கிளிக் நடக்குதோ அதை பொறுத்து ரெவன்யூன்றது உங்களுக்கு மாறும். புரியுதா? சரி, பக்கத்தில் இம்ப்ரெஷன் அண்ட் பேஜ் சிடிஆர். ஓகேவா? இம்ப்ரெஷன் ஏன் வருது அப்படின்னா இப்போ 410 பேர் என்னோடய வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. 410 பேர் அவங்க எவ்வளோ நேரம் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே டைம் இருந்தாங்களோ, ஓகேவா, 1 or 5 seconds இருந்திருக்கலாம், 1 or 2 minutes இருந்திருக்கலாம், ஒரு சிலர் 1 hour கூட இருந்திருக்கலாம். அவங்க எவ்வளோ நேரம் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே இருக்கிறாங்களோ அதை பொறுத்து இந்த இம்ப்ரெஷன் கால்குலேட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இம்ப்ரெஷனுக்கு ரெவன்யூன்றது நமக்கு ஜென்ரேட் ஆகாது. தென் பேஜ் சிடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 3.15% இருக்குது. இப்போதைக்கு சைடு 100% சேஃப் ஜோனாக இருக்குது. பேஜ் சிடிஆர் எப்பவுமே 10க்கு மேலே போகவே கூடாது நண்பா. 10க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்கு ஆட் லிமிட் கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? ஸோ பேஜ் சிடிஆர் 10க்குள்ளே வச்சுக்கோங்க. ஏன் ப்ரோ இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆக்சுவலி ஆட் லிமிட் விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்கு ஆட்ஸ் வந்து ஷோ பண்ண மாட்டாங்க. அதுமாரி 10க்கு மேலே போகுது அப்படின்னா சிம்பிள் இன்வேலிட் கிளிக்குன்னு சொல்லிட்டு அமௌண்ட் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ புரிஞ்சுக்குங்க. தென் இப்போ $41.32 டுடேல வந்த கண்ட்ரீஸ் என்ன, எந்த கண்ட்ரியில் ஆட் கிளிக் நடந்திருக்கு அப்படின்னா யூஎஸ். பாருங்கள், தெரிஞ்சிருக்கும். நான் ஸ்டார்டிங்கே சொன்னதான் நான் ஃபுல்லாகவே மேக்ரோ நிச்சஸில் தான் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னேன். வரக்கூடிய மொத்த டிராஃபிக்குமே யூஎஸ்எல் தான் வந்திருக்கு. 404 பேஜஸ் வந்திருக்கு. கிட்டத்தட்ட சிபிசி $3.18. சிபிசினா என்ன? ஒரு ஆடு கிளிக் நடந்தால் எவ்வளோ ரெவன்யூ வருது அதுக்கானது தான் சிபிசி. கிளிக்ஸ்ன்றது தனி, சிபிசின்றது தனி. சரியா? சரி, இப்போது சிபிசி ஆவரேஜாக யூஎஸில் மட்டும் நமக்கு $3.18 வந்து கிடச்சிருக்கு. ஆவரேஜாக நமக்கு $41.32 வந்து கிடச்சிருக்கு. ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் 6 பேஜஸ் தான். சிபிசின்றது ஒன்று இந்தியவே இல்லை. புரியுதுங்களா? அப்போ 6 பேஜஸ்க்கு நல்லா புரிஞ்சுக்கணும். இம்ப்ரெஷனுக்கு காசு கொடுக்குதா இருந்துச்சுன்னா 6 பேஜுக்கு ஒரு யூசர்ஸ்க்கு ஒரு இம்ப்ரெஷனை கூட 3 அதிகபட்சம் 6 இம்ப்ரெஷன் வந்துருக்குல்ல. அப்போது அந்த கால்குலேட்னு ஒன்று இருக்குது இல்லையா? அதாவது இம்ப்ரெஷனுக்குமே வந்து சும்மா கொடுக்க மாட்டாங்க. 1000 இம்ப்ரெஷன் இருக்குன்னா மட்டும்தான் ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகும். கான்செப்ட் புரியுதுங்களா? இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணும்னா வச்சுக்கலாம் பல மணி நேரம் ஆகும். மோர் தென் ஆட்சன்ஸ் பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளால் முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்கு வரும். தென் உங்களுக்கு லேர்ன் பண்ணணும், வெப்சைட்டுக்குள்ளே வந்து ஆட்சன்ஸில் சம்பாதிக்கணும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக என்ன ஹையர் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஃப்ரீலான்சர் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட எல்லா சர்வீஸுமே A to Z வெப்சைட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. சரிங்களா? ஓகே, இப்போ ஆட்சன்ஸ் சொல்லிட்டு நம்ம கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றதை பார்த்துருவோமா ஓவராலாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மக்கிட்ட வந்து உங்களுக்கு என் வெப்சைட்டில் வர மாதிரி ரெவன்யூ வந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வெப்சைட் தேவைப்படும். ஓகேங்களா? வெப்சைட் நம்ம வந்து A to Z வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வேர்ட்பிரஸ் அக்கௌண்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் 1 இயருக்கு உங்களுக்கு ஹோஸ்டிங் டொமைன் நம்ம வந்து ப்ரைவேட் பண்ணிவிடுவோம். எல்லா ஆக்சஸுமே உங்கள்கிட்ட தான் இருக்கும். எங்கிட்டலாம் எதுவுமே இருக்காது. எல்லா ஆக்சஸும் உங்கள் டொமைனில் சரி உங்களோட ஜிமெயில் ஐடியில் தான் நம்ம ஹோஸ்டிங் டொமைன்லாம் வாங்கி கொடுப்போம். எல்லா சர்வீஸுமே நம்மக்கிட்ட நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? ஒரு வெப்சைட் நான் பில்ட் பண்ணுறதுக்கு $11,000 நான் சார்ஜ் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து டில் எண்டு வரைக்கும் நான் கற்றுக்கணும், லேர்ன் பண்ணணும், SEOக்கு முதல்ல கொண்டு எல்லாமே A to Z வெப்சைட் பற்றி கற்றுக்கணும் அப்படின்னா $15,000 ரவுண்டாக நம்ம வாங்கிட்டு இருக்கோம் ஆன்லைன் கிளாஸோட சேர்த்து. சரிங்களா? உங்களுக்கு வெப்சைட் பில்ட் பண்ணுற ஐடியா இருக்குது அப்படின்னா தாராளமாக நான் ஹையர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதான் சோஷியல் மீடியா குரூப்ஸ், டெலகிராம்,
வாட்ஸ்அப் சேனல் இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்கேன். விருப்பம் இருந்தால் கால் பண்ணி பேசுங்க. இல்லை எனக்கு வந்து ஷையாக இருக்குது அப்படின்னா டெலகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நானே கூட கால் பண்ணுறேன். புரியுதுங்களா? சரி, இப்போது வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அவரேஜ் ப்ரைஸ் வந்து வெறும் வெப்சைட் மட்டும் வேணும்னா 11,000 1 இயர் கோர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஆன்லைன் கிளாஸ் என்னன்னா வேணும் அப்படின்னா 15,000, வேண்டாம் அப்படின்னா 11,000. புரியுதா? சரி, அதை தாண்டி வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஒரு பேக்லிங்க் வந்து குவாலிட்டியாக பண்ணணும்னா 2 ரூபாலேருந்து 5 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறோம். இல்லை எனக்கு மீடியம் ரேஞ்சில் வேணும் அப்படின்னா 1 ரூபான்னு சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? பேக்லிங்க் நம்ம வெப்சைட்டுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வருன்றது நல்லா புரிஞ்சுக்குங்க. தான் பேக்லிங்கோட இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள், நானே சொல்கிறேன். அது போக வெப்சைட்டுக்கு ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நம்ம சேல்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போது நம்ம வந்து ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் நண்பா. நீங்கள் 20 ஆர்டிகல் எங்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வித் கீயோட நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுக்குன்னு கீ கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்டால் கீழே கொடுக்க மாட்டேன். யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்கள் WordPress கொடுக்குறீங்க அப்படின்னும் போது ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் எந்த டெம்ப்ளேட் தேவையோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? நம்ம WordPress தீம்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து 1000 ரூபாய்க்கு தான் நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து WordPress ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக ஹையர் பண்ணி வாங்கிக்கலாம். அதே ஒரு பர்டிகுலராக WordPress தீம்ஸில் ஜென்ரேட் ப்ளஸ் கொடுக்குறீங்கன்னு சொல்லிக்கிட்டால் நம்ம வேர்ல்டில் அதிகமாக ஃபாஸ்ட் லோடிங் ஆகக்கூடிய தீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ப்ளஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். ரேங்கிங்குமே வந்து பார்த்துச்சுன்னா வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியது ஜென்ரேட் ப்ளஸ் தான். புரியுதுங்களா? ஸோ நம்ம இது வரைக்கும் என் வெப்சைட்டுக்கு போட்டிருக்க எல்லா தீம்ஸுமே வந்து ப்ரீமியம் தான் இருக்கும். எந்த ஒரு கிராக்கோ ஜிபேலையும் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு இருந்தாலும் சரி, என்னுடைய யூசர்ஸ்க்கு யாருக்குமே சரி ஃப்ரீன்றதை நான் சஜெக்ஷன் பண்ணவே மாட்டேன். ஏன்னா என்றைக்காக இருந்தாலும் நீங்கள் ஃபியூச்சரில் தயவு செஞ்சு ப்ரீமியம் தீம்ஸுக்கு மாறிடுங்கன்னு தான் சொல்லுவேன். நம்ம வந்து பல்காக வந்து $250 இந்தமாரி பே பண்ணி வாங்குறதால நமக்கு வந்து அன்லிமிட்டட் வெப்சைட்டு, அதை அன்லிமிட்டட் கீ இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக ஆக்டிவேட் பண்ணிடுவோம். இதுதான் நான் சொல்ல வருது. புரியுதுங்களா? நம்ம வந்து இது அதிகமாக வாங்கிட்டு இப்போ நான் ஒரு வெப்சைட்டுக்காக அதை வாங்கிட்டு மற்றதில் வேஸ்ட்டாக தானே இருக்குது. அதை நான் வந்து எனக்கு ப்ராஃபிட்டபுளாக மாற்றிக்கிறதுக்காக லோ ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து இப்போ 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வேறு எதனா வெப்சைட்டுக்கு போட்டு கொடுக்கணும், மேலே நீங்கள் எவ்வளோ கொண்டா வச்சு விற்றுக்கு, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. சைடு கொடுப்பீங்க, நான் ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பேன், அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ உங்கள் வெப்சைட் ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வேணால் தாராளமாக எனக்கு கனெக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி ஆர் டொமைன் ரேட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்கள் வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி பண்ணணுமா, டொமைன் ரேட்டிங் பண்ணணுமா? டொமைன் அத்தாரிட்டி மினிமம் 50 வரைக்கும் நம்ம கேரண்டி கொடுக்கலாம். மினிமம் பேக்கேஜ் 5,000 ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? உங்கள் வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி ஏற்றணும், டொமைன் ரேட்டிங் ஏற்றணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணலாம். 5,000 நம்ம பேக்கேஜ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். தென் மோர் இன்ஃபர்மேஷன் கால் பண்ணுங்கள், எஸ்ஆர்வே சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? அது போக வெப்சைட்டுக்கு தேவையான SEO சர்வீஸு, அது போக வெப்சைட் ஆடிட்டிங் பார்க்குறது, வெப்சைட் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது, WooCommerce வெப்சைட் பில்ட் பண்ணுறது, அப்படி வெப்சைட்டுக்கு சம்மந்தமான A to Z எல்லா சர்வீஸுமே அவைலபிள் இருக்குது. கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட கோர்சஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. சரிங்களா? அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா லிஸ்ட்டு போட்டு சொன்னோம் அப்படின்னா கணக்கே இல்லை. SEOவில் மட்டுமே ஆன் பேஜ் SEO, ஆஃப் பேஜ் SEO, டெக்னிக்கல் SEO, ஒயிட் ஹாட் SEO, கிரேட் ஹாட் SEO, பிளாக் ஹாட் SEO, அந்தமாரி SEOவிலே பல டைப் இருக்குது. புரியுதா? அதேமாரி வெப்சைட்டில் வந்து WordPressல ஒர்க் பண்ணலாமா, இல்லை PHP ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணலாமா, இல்லை வந்து அதுலேயும் நிறைய ட்ரிக் இருக்குது நண்பா. ஏன்னா ஒரு சிலரில் வந்து சொன்னாலும் புரிஞ்சிக்க முடியாது ஒரு சிலரால். ஆனால் பட்டு பேக் எண்டில் பல விதமாக ரன் பண்ணிகிட்ருக்குறாங்க எல்லாருமே. புரியுதுங்களா? ஸோ புரிஞ்சுக்குங்க. ஒரு சிலது வந்து என்னால் இன்டெரக்டாக தான் சொல்ல முடியும், ஓப்பனாக சொல்ல கூகுள் அகைன்ஸ்ட் போயிடும். புரியுதா? அதன் வேறு என்ன சொல்கிறது, நிறைய கோர்சஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு எனி டவுட்ஸ் என்ன ஏதாவது டவுட்டாக இருந்தால் நீங்கள் வந்து கோர்ஸை வாங்கி தான் ஆகணும்னு அவசியம் கிடையாது. சரியா? டவுட்டாக இருக்குன்னா கிளியர் பண்ணுவேன், இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறது மூலமாக பண்ணிக்கலாம். முக்கியமாக நம்மக்கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்து கூகுள் ஆட்சன்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நான் ஆட் பண்ணலாம். நம்மக்கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஃபார் ஆர்டிகல் 150 ஸ்டார்ட் ஆகுது. 1000+ வேர்ட்ஸ் இருக்கும். 100% யூனிக்காக இருக்கும். இதுக்கு நான் கேரண்டி. நீங்கள் ஆட்சன்ஸ் மினிமம் வந்து 30-50 ஆர்டிகல் பொறுத்த மூலியமாக அப்போல வாங்கிக்கலாம். சரிங்களா? இல்லை நான் ஆல்ரெடி ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், எனக்கு வந்து CBCR ரெவன்யூ வந்து சுத்தமாகவே இல்லை ப்ரோ, அது ஏற்றணும் அப்படின்னா ICBC ஆர்டிக்கல் இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி கொடுப்பேன். அது போகிறது மூலிமா ஜஸ்ட் 1 மந்தில் நீங்கள் ரெவன்யூன்றது பார்க்க முடியும், இன்க்ரீஸும் ஆகும். இதுக்கு நம்ம கேரண்டி. புரியுதுங்களா? ஆர் தென் நிறைய கோர்சஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. நிறைய சொல்லியிருக்கேன், ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ்க்கு நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் புரியல அப்படின்னா ஒன்று ஃபஸ்ட்லேருந்து டில் எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பார்க்க பிடிக்கல அப்படின்னா போயிட்டு நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும். ஓகேவா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எனிவே பை பை நண்பா.